Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல ஆன்டி ராக்கிங் அஃபிடவிட் வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். முதல்ல ஆன்டி ராக்கிங்னா வந்து என்ன? இது வந்து எதுக்காக வந்து நம்ம இந்த ஆன்டி ராக்கிங் அஃபிடவிட் வந்து ரெடி பண்ணணும்? யாருக்கெல்லாம் இது வந்து கேட்பாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. சோ இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆன்டி ராக்கிங் அஃபிடவிட் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். அதாவது வந்து நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு போயிட்டு நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ண போகும்போது கண்டிப்பா இந்த ஆன்டி ராக்கிங் அஃபிடவிட் வந்து கேட்பாங்க. லைக் வந்து இது வந்து இந்த இன்ஜினியரிங், மெடிக்கல், லா இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து கண்டிப்பா இந்த ஆன்டி ராக்கிங் அஃபிடவிட் அப்படிங்கறது ரெடி பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஆஃப்லைன்ல நம்ம வந்து 100 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நோட்ரிக் பப்ளிக் அட்வொகேட் கிட்ட போயிட்டு நம்ம சைன் வாங்கி அதை வச்சு தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறதுனால போன இயர்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய பாலிசி படி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த ஆன்லைன்ல டிஜிட்டல் மயமா அங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஆன்டி ராக்கிங் அஃபிடவிட் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இது வந்து கிடைச்சிரும். இது எதுக்காக வந்து இந்த ஆன்டி ராக்கிங் அஃபிடவிட் வந்து கேக்குறாங்க அப்படின்னா நீங்க ஒரு காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ண போறீங்க. அந்த காலேஜ்ல நீங்க வந்து யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரேங்கிங் பண்றீங்க, இல்ல உங்களை யாராச்சும் வந்து ரேங்கிங் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து கேக்குறாங்க. நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் லா படி ஐபிசி செக்ஷன் 323 படி இந்த ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க 3 இயர் எல்எல்பி வந்து ஜாயின் பண்ண போறீங்க. காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது 3 இயர்ஸ்ல நீங்க வந்து யாரையாச்சும் வந்து ரேங்கிங் வந்து பண்றீங்க அப்படின்னா உங்க மேல கண்டிப்பா வந்து 2 இயர்ஸ் வந்து இம்ப்ரிச்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட்டும் நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி வரும். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஒரு லா அப்படிங்கிறது இதுல வந்து இருக்குது. அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டி ராக்கிங் அஃபிடவிட்டை நீங்க வந்து உங்களுடைய சிக்னேச்சரும் உங்களோட பேரண்ட் சிக்னேச்சரும் நீங்க போட்டு கொடுத்துட்டீங்க, டிக்ளேர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து இது வந்து முழுமையா வந்து ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி ஆயிரும். இதை தாண்டி நீங்க எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படிங்கறதுக்காக தான் உங்ககிட்ட வந்து அட்வான்ஸாவே இது வந்து கேட்டுறாங்க. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ஆன்டி ராக்கிங் அஃபிடவிட் அப்படிங்கிறது வந்து கேட்கறாங்க. இப்போ இந்த அஃபிடவிட் வந்து எப்படி வந்து ரெடி பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆன்டி ராக்கிங் அஃபிடவிட் ஃபார்முக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டீடைல்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஸ்டூடெண்ட் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது உங்களோட இனிஷியல் போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, ஜெண்டர் நீங்க மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, அதை ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சிட்டி உங்களுடைய நியர்பை சாரி நீங்க எந்த சிட்டியில் இருக்கீங்களோ சிட்டி நேம் கொடுங்க. உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்தியன் சொல்லிட்டு டிஃபால்ட்டா இருக்கும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பேரண்டோட டீடைல், பேரண்ட் அப்படி இல்லைன்னா கார்டியன் யாராச்சும் ஒருத்தவங்களோட டீடைல் கொடுத்தா போதும். ஒன்று அப்பா அப்படின்னா அம்மாவோட டீடைல் வந்து கொடுங்க. ஸோ நீங்க அட்மிஷனுக்கு போகும்போது வந்து யாரை கூட்டு போக போறீங்களோ அவங்களோட நேம் கூட நீங்க வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபாதர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஃபாதர் நேம் போட்டுக்கோங்க. அவங்க கார்டியன் பேரண்ட் அப்படின்னா கார்டியனோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அவங்களோட மெயில் ஐடி போட்டுக்கோங்க. அவங்க கிட்ட தனியா மெயில் ஐடி இல்லை அப்படின்னா ஏற்கனவே நீங்க இங்க கொடுத்த மெயில் ஐடியை இங்க அப்படியே காப்பி டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பேரண்டோடைய சிட்டி கேட்டிருக்காங்க, பேரண்டோடைய ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பேரண்டோடைய அட்ரஸ், உங்க பேரண்ட் ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல காலேஜ் அண்ட் கோர்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இப்போ நீங்க என்ன கோர்ஸுக்கு வந்து பண்ண போறீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நீங்க படிக்க போற காலேஜ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாடுங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. காலேஜோட நேமை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு கீழே அப்ரூவ்ட் ஆகக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கான எல்லா காலேஜ் லிஸ்ட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து லா காலேஜ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா லா காலேஜ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற வந்து சர்ச் பண்ணி எடுக்கும்போது நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இந்த இடத்துல தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வரும். கவர்மெண்ட் லா காலேஜ் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட்னு ஸ்டார்ட்டா போட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தமான எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துரும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் லா காலேஜ் சேலம், கவர்மெண்ட் லா காலேஜ் நாமக்கல், கவர்மெண்ட் லா காலேஜ் தருமபுரி, வேலூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரைன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து திருநெல்வேலியில வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால திருநெல்வேலி அலாட்மெண்ட் லெட்டரை வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அப்ளை பண்றோம். கண்டிப்பா இந்த ஒரு அஃபிடவிட் அப்படிங்கிறது உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இதை வந்து ஃபில் பண்ணணும். அலாட்மெண்ட் லெட்டர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலின்னு சொல்லிட்டு நம்ம போட்ட உடனே அந்த காலேஜோட கோடு, அந்த யூனிவர்சிட்டியோட கோடு, எந்த யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்தாச்சு. சரிங்களா? இப்போ இப்படி கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல
திருநெல்வேலி லா காலேஜோடைய பிரின்சிபல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து யூனிவர்சிட்டியில மட்டும் தான் டைரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பிரின்சிபல் நேமே நீங்க இந்த இடத்துல போட்டுக்கலாம். அவங்க மேபி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நேமுக்கு முன்னாடி பாருங்க. ப்ரொஃபஸரா இருந்தாங்கன்னா ப்ரொஃபஸர் குடுங்க. இல்ல மிஸ்டர், மிஸ்ஸஸ், டாக்டர் அவங்க பிஹெச்டி படிச்சிருந்தாங்கன்னா டாக்டர்ங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு இது 2 தான் மாறும். டாக்டரா இல்ல ப்ரொஃபஸரான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் எல்லாருமே ஆல்மோஸ்ட் அவங்க வந்து டாக்டர் பட்டம் முடிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் டிஆர் அப்படிங்கறத நீங்க வந்து போட்டுக்கோங்க. போட்டு அவங்களோட நேம் இந்த இடத்துல பிரின்சிபல் நேம் போட்டுக்கோங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தெரியாது அவங்களுடைய பெர்சனல் கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கறதுனால காலேஜோட ஃபோன் நம்பரை இந்த இடத்துல வந்து நீங்க போட்டுக்கோங்க. அதை தாண்டி வந்து இந்த இடத்துல வந்து டீடைல்ஸ் ஆஃப் கோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து அண்டர் கிராஜுவேட்டா இல்ல போஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்டிருக்காங்க. 3 இயர் எல்எல்பி அப்படிங்கிறது வந்து இது ஒன் ஆஃப் ஒரு அண்டர் கிராஜுவேட்ல தான் வரும். இது போஸ்ட் கிராஜுவேட் கிடையாது. நீங்க ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சுட்டு தான் நீங்க 3 இயர் எல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்ண வந்திருக்கீங்க அப்படிங்கறதுனால இது ஒரு டிகிரி தான். சரிங்களா? அதனால அண்டர் கிராஜுவேட்னு போட்டு நேம் ஆஃப் த கோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்எல்பி அப்படிங்கிற சர்ச் பண்ணுங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல இது உங்களுக்கு தெரியாது. இது கம்பல்சரியா ஃபில் பண்ண தேவையில்லை. இதை விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல கரண்ட் இயர் ஸ்டடி அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டுக்கோங்க. ஸோ உங்க நியர்பைல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேட்டிருக்காங்க. உங்க காலேஜுக்கு பக்கத்துல எந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவைலபிளா இருக்குன்னு பாருங்க. அந்த காலேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் நேமை இந்த இடத்துல நீங்க வந்து நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய போலீஸ் நேமை டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ப்ரோ எங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த வீடியோக்கு கீழ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 15 லா காலேஜோடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் வித் பிரின்சிபல் நேம் எல்லாமே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கீழ வெப்சைட்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பட்சத்துல அதை நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், காப்பி டு பேஸ்ட் பண்ணி நீங்க கூட பார்த்து கூட டைப் பண்ணிக்க முடியும். நீங்க என்னைக்குமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது என்னென்னலாம் எங்களுக்கு வந்து தோணுமோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரெடி பண்ணி ஒரு கைட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல யூஜிசி ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கறத நீங்க வந்து படிச்சு பாருங்க. ரீட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கறத வந்து நீங்க டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது சர்வே அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து வேர் வேர் யூ எவர் ரேங்க்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க நோனே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நோன் கொடுத்துக்கோங்க. நேஷனல் ரேங்கிங் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இது எங்க எடுக்கணும் அப்படின்னா மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதான் வந்து ரேங்கிங்கோட ஹெல்ப்லைன் நம்பர். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துலயுமே யுவர் காலேஜ் ஹேப்பன் லாகிங்கிறதையும் நீங்க வந்து நோனே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐ ஹாவ் ரீசெக்டு தட் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து ஃபார்ம் எல்லாமே நான் கரெக்டா வந்து ரீசெக் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க உங்களோட ஆன்டி ரேகிங் அஃபிடவிட் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு மெசேஜ் வந்து பாப்அப்ல வரும். ஸோ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நம்பர் இருக்கு பாத்தீங்களா? இந்த நம்பர் அப்படியே நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்க நேம் வந்திருக்கும். கீழே வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து வந்திருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படியே காப்பி பண்ணி நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்டி ரேகிங் அஃபிடவிட் ஃபார்மை நம்ம பிடிஎஃப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல டவுன்லோட் பண்ணி அதை தான் பிரிண்ட் அவுட் எடுத்து காலேஜில் போயிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்க சப்மிட் பண்ண அந்த ஆன்டி ரேகிங் அஃபிடவிட் ஃபார்மை நம்ம வந்து டவுன்லோட் பண்றதுக்கு அதுக்கு உண்டான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அண்டர்டேக்கிங் ஃபார்மை டவுன்லோட் பண்றதுக்கான அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் காப்பி பண்ணீங்க இல்லையா? அந்த நம்பரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய மெயில் ஐடி, உங்களோட கான்டாக்ட் நம்பர் இதை அப்படியே நீங்க என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா வந்து உங்க மொபைல் போன்லயே வந்து அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் இருக்கும் அந்த அஃபிடவிட் ஃபார்ம். சரிங்களா? இதை நீங்க வந்து நார்மலாவே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா A4 சீட்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தாலே போதுமானது. A4 சீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து இதை நீங்க வந்து ஸ்டூடெண்ட் ஆகி நீங்களும் அண்டர்டேக்கிங் ஃபார்ம்ல வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பேஜ்ல வந்து அண்டர்டேக்கிங் பை த பேரண்ட் அல்ல கார்டியன் இல்ல யாராச்சும் ஒருத்தவங்க நீங்க வந்து சைன் பண்ணிட்டு போகும்போது அட்மிஷன் போடுறப்போ கொண்டு போனா போதுமானது. இதுதான் வந்து ஆன்டி ரேகிங் அஃபிடவிட் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் வந்து இதுதான் வந்து இப்போ ஸ்டில் கரண்ட்ல வந்து அப்ளிகேஷன் ஆன்டி ரேகிங் அஃபிடவிட் வந்து ரெடி பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆன்டி ரேக்கிங் அஃபிடவிட் ஃபார்ம் அப்ளை பண்றதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நாங்களே எங்க டீம் சார்பா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம். எங்க டீமை நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டா ப்ரொஃபைல வந்து டிஎம் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான அந்த அப்ளிகேஷன் பிடிஎஃப் உங்களுக்கு ரிட்டன் வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே வந்து நல்லபடியா அட்மிஷன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் அலாட்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அஃபிடவிட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இதை தாண்டி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்ச எல்லாருக்குமே வந்து என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.